ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசியான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஃப்ரை குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கினதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இடையில ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டான ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.